ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்திக்கிட்டு இருக்குது. வர்ற மாப்பிள்ளைகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணம் பண்ணிக்குது. கல்யாணம் பண்ணதே அவங்களுக்கு ஒரு குழந்த. 2யும் நல்லா வளர்த்துறாங்க. சொத்து, சுகம், காரு, பங்களான்னு நல்லா இருக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம தத்து பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி மூத்தவன் தெரிஞ்சுக்கிட்டான். சின்னவனுக்கு தெரியாது. இவனுக்கு எழுதி வச்ச சொத்தை பூரா அவங்க அப்பா அம்மா பேரில் எழுதி வச்சுட்டான். கடைசி காலத்துக்கு உங்களுக்கு ஆகட்டும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இவன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு தனியாக போய் வாடகை வீட்டில் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர்றான். இவங்க அப்பா அம்மா எல்லா பக்கம் தொலைவி பார்க்குறாங்க, கிடைக்கல. தம்பிக்காரங்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணனையும் பார்க்குறம்மா காணோம், ஏன் இப்படி சொத்தெல்லாம் இப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவன் வேதனைப்படுறான். ஒரு நாள் கண்டுபிடிச்சி பெரியவங்க வீட்டுக்கு போகிறாங்க. போனதையுமே அவங்க மவன் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. அந்த பெரியவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. சின்னவன் முன்னாடி கொஞ்சம் சிடுன்னு இருப்பாள். ஏன்டா எல்லா சொத்தும் எங்கள் பேரில் எழுதி வச்சுட்டு நீ ஏன்டா தனியாக வந்துக்கிட்டு இருக்கிற, உனக்கு எந்த அப்படின்னு சொல்லி அவன் பேரில் எழுதி வச்சிட்றாங்க அவங்க அப்பா அம்மா. இவன் மறுபடியும் திருப்பி தம்பிக்கே சொத்தெல்லாம் சேரட்டும்னா அவங்க தம்பி பேருக்கு எழுதி வச்சுட்டு இவன் எந்த சொத்து வேண்டான்ட்டு வந்துட்டான். அப்பா அம்மாவை இங்கே வந்தாலும் இவன் சிடுன்னு பேசுகிறான். அங்கே போனால் மூத்தவன் வீட்டுக்கு போனால் மருமவன் நல்லா பார்த்துக்கிறான். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் அவங்களும் நல்லா வசதியாக பொழைச்சிக்கிட்டான். எப்படி பார்த்தீங்களா? பெற்றவங்களை ஆதரிக்கிறவங்க எப்பதோ ஒரு வழியில் முன்னுக்கு வந்துடுவாங்க.